ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் வீட்லேயே எப்படி பட்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா பால் காய்ச்சும் போது ரொம்ப அடி பிடிச்சிக்கும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பால் சேர்த்தோம்னா பால் காய்ச்சும் போது அடி பிடிக்காது. நம்ம இப்போது பாலை சேர்த்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா பால் காயட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது பால். இந்த மாதிரி நல்லா காய்ச்சணும். அப்போ தான் இதில் இருக்க கெட்ட பாக்டீரியாலாம் போகும். பால் காஞ்சின்னு இருக்கும்போதே இந்த மாதிரி மேலே வர ஏடு எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஏடு வந்துட்டே இருக்கும். அது ஒவ்வொரு தடவையும் வர வர நம்ம எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து பவுலில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு தடவை பால் காய்ச்சும் போதும் இதே மாதிரி ஏடு எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். பால் ஆறும்போதும் நிறைய ஏடு வரும். அது எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஏடு எடுத்து முடித்ததும் இந்த பவுலை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் பால் நிறைய காய்ச்ச மாட்டீங்க, ஏடு நிறைய வராது அப்படின்னா ஏடு எடுத்த பவுலை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் இருந்தால் பழைய வாசனை வரும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அந்த வாசனை வராது. பாருங்கள், இந்த பவுலில் எனக்கு முக்கால்வாசி சேர்ந்துடுச்சு. நான் காலையிலேயே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நம்ம எப்பவும் போல் தயிருக்கு புற விடுற மாதிரி தேவையான அளவு தயிரை போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சு புளிக்க வச்சிடலாம். புற விட்டாச்சு. இதை மூடி வச்சுட்டு புளிக்க வைக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் இருந்து நம்ம இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மேலே குறுகலாகவும் சைடில் நீளமாகவும் இருக்கிற மாதிரியான பாத்திரம் எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்தோம்னா நம்ம வெண்ணெய் அடிக்கும்போது வெளியிலெல்லாம் தெரிக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். அதில் புளிக்க வச்ச ஏடை நம்ம சேர்த்துடலாம். ஏடு வச்சுருந்த கிண்ணத்தையும் நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கூட வெண்ணெய் எடுத்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படி இல்லாமல் உங்ககிட்ட இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா இதை வச்சு கூட நீங்கள் வெண்ணெய் எடுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். பாருங்கள், நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு தான் இன்றைக்கி வெண்ணெய் எடுத்து காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ வந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை போடலாம். பாருங்கள், முதல்ல விட இப்போ இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. மறுபடியும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் போடலாம். பாருங்கள், வெண்ணெய் கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போடலாம். பாருங்கள்,
வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. நம்ம பாத்திரத்தில் பார்க்கும்போதே தெரியும், வெண்ணெய் தனியாக மோர் தனியாக தெரியும். வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். வெண்ணெய் நல்லா திரண்டு மேலே தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோல்டு வாட்டரில் அதை போட்டுப்போம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்ட வெண்ணெயை அந்த தண்ணியிலையே 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெண்ணெயில் மீதம் இருக்க மோரும் வெளியில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா வெண்ணெயும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா வெண்ணெயும் எடுத்தாச்சு. இப்போ இந்த மோரை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெயை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம நல்லா கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா வெண்ணெய் வந்துடுச்சு. இது சமைக்கிறதுக்கோ நெய் காய்ச்சறதுக்கோ வச்சுக்கலாம். இந்த மோரும் நம்ம குடிக்கிறதுக்கும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். பாருங்க, எவ்வளோ சுலபமாக வீட்லேயே நம்ம வெண்ணெய் பண்ணியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.